துல்கர் சல்மான் வந்து ஒரு நடிப்பில் பார்த்தா எப்படி இருக்குமோ அவரோட கண்ணெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு. ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா இருக்கு, பொறுமையாக பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. துல்கர் ப்ளஸ் சமுத்திரகனி ரொம்பவே வந்து பிரமாதமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. மம்முட்டி பையன் நல்லா அருமையாக இருந்தது. துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து பாக்கியஸ்ரீ, அவங்க வந்து ரொம்பவே வந்து நல்லா போட்டு நடிச்சிருக்காங்க. துல்கர் ஆக்டிங் எப்பவும் போல சூப்பர், பட் படம் கொஞ்சம் போர் தான். நல்லா இருந்துச்சு. துல்கர் தான் சூப்பர். துல்கர் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்ணும் கொள்ளையடித்தால், அப்புறம் துல்கர் சல்மான், அந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் வச்சுட்டு டோட்டலாக ஓரமாக வச்சுட்டு இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். நல்லா ஜாலியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். இன்றைக்கி எந்த படத்துக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் நடித்த காந்தா படத்துக்கு தான் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம சேனலை ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் வரும். ஸோ அதனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். வழக்கமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர், அப்புறம் கண்ணும் கொள்ளடித்தால், அந்த மாதிரி படம்லாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து வராதிங்க. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். 90s 40 to 50க்குள்ளே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் இருக்கும். கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, ஒரு கேமரா முன்னாடி எப்படி எடுத்திருப்பாங்க, சிங்கிள் டேக்கில் எப்படி எடுத்திருப்பாங்க, ஃப்ரேமில் எப்படி எடுத்திருப்பாங்க, இப்போல்லாம் டிஜிட்டலைஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து துல்கர் ப்ளஸ் சமுத்திரகனி ரொம்பவே வந்து பிரமாதமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து துல்கர் சல்மானுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து யார் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு போட்டு நடிச்சிருப்பாங்கன்னா மிஸ்டர் ராணா அவர்கள் வந்து நல்லாவே நடிச்சிருப்பார். அவர் வந்து இதில் மிஸ்டர் கூல் அண்டு ஒரு நக்கலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தோட ஹீரோயின் வந்து பாக்கியஸ்ரீ, அவங்க வந்து ரொம்பவே வந்து நல்லா போட்டு நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது, படம் ஓகே, ஒரு டிஃபரெண்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். தியாகராஜ பாகவதனாவே சேலம் மாடர்ன் தியேட்டர் தான், அதை பற்றி காமிக்கிறாங்க. ஒரு சில சீன் சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதான் பொறுமை வேணும். ஆக்டிங் யாரோட ஆக்டிங்? துல்கர் சல்மான், இவர் சமுத்திரகனி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஓகே. அடுத்த லீட் எதாவது இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மியூசிக்கே ஓல்டு மியூசிக்லாம் போட்டுருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பொறுமையாக பார்க்கணும். டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கு. கண்டிப்பாக ஒர்த்து தான். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ஹீரோக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிளாஷ் வந்து போயிட்டுருக்கும். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அந்த ஈகோ கிளாஷ் தான் போயிட்டுருக்கும். அந்த ஈகோ கிளாஷ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரீவீல் ஆகி ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். என்கேடி அவர்கள் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு மர்டர் கேஸில் உள்ளே போயிருப்பார்ல, அந்த மர்டர் கேஸை வந்து இந்த படத்தில் வந்து காட்டலை. அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி படத்தில் அப்படி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது மர்டர் கேஸ் வந்து டோட்டலாக வந்து வேறு ஒரு விஷயமா ஒரு படம் ஜோனரில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மர்டர் கேஸை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவீல் பண்ணி அந்த படத்தை வந்து ரிவீல் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப எமோஷ்னல் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்ம துல்கர் சல்மான் வந்து ஒரு நடிப்பில் பார்த்தா எப்படி இருக்குமோ அவரோட கண்ணெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு. ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பாருங்கள், நல்லபடியாக பிடிக்கும். இல்லை, படமே எல்லாமே நல்லா இருக்குது. இடம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. இடம் கொஞ்சம் லேக் ஆகுது. கிளைமேக்ஸு சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான் தான் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. கடைசி அந்த 2 நிமிஷம் சீனுக்காக படத்தை பார்க்கலாம். 3 மணி நேரம் கிட்ட ஓடுது. 2.25 மணி நேரம் லேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கதை தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சமுத்திரகனி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. காமெடியெலாம் ஒன்றுமே இல்லை. படத்தில் காமெடியே ஒன்றும் கிடையாது. கதை தான், ஃபுல்லாக கதை தான் போகுது. நல்லா இருக்கு படம். நல்லா தாராளமாக பார்க்கலாம். தியாகராஜ பாகவதர் அவரை பற்றி சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. முழுக்க அதே கதை கிடையாது. தியாகராஜ பாகவத காலம்னாலே சேலம் மாடர்ன் தியேட்டர் தான். ஆமாம், காட்டிடுறாங்க. மாடர்ன் சினிமா காட்டுறாங்க, சென்னைன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாங்க, என் ஒய்ஃப் கூட சொன்னேன். சேலம் சொல்லி காமிக்கல, சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. சேலம் தானே மாடர்ன் தியேட்டர்? சேலம் தான் இருக்குது. நானும் என் ஒய்ஃப்ட்ட அதான் சொன்னேன், சேலத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் இருக்கிற மாதிரி, சென்னையில் 3 ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாடர்ன் சினிமா இல்லை, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. மற்றபடி படம் தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃபேமிலியோட. இல்லை, நானும் வந்து ஒரு பயோபிக் தான் அப்படின்னு நான் நினச்சேன். என்கேடி தியாகராஜ பாகவதர் அவரோட பயோபிக் தான். அந்த கேஸ் வந்து ஒரு 3 வருஷம்,
1944 வந்து காளிதாசன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் வந்து 3 தீபாவளி தாண்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 தீபாவளி தாண்டும் போது சேம் டைம் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் ஒரு கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை டோட்டலாக இந்த படத்தில் காமிக்கல. டோட்டலாகவே இது வந்து வேற ஒரு மர்டர் கேஸ் விஷயமா வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு த்ரில்லர் மூவியாக போகும், இன்வெஸ்டிகேஷனாக தான் போகும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ராணா அவர் தான். நல்லா இருக்குங்கண்ணா. மம்முட்டி பையன் நல்லா அருமையாக இருந்தது. துல்கர் சல்மான் இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. 2.25 மணி நேரம் 2.25 மணி நேரம் போன மாதிரியே இப்போ தெரியல. ஏன்னா பழைய காலத்தை இதை காட்டுறாங்க ஹிஸ்ட்ரி. நான் யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பிடிக்கும். அதுக்கு கதை கோர்வையாக போகிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச சீன் சார் படம்? எனக்கு பிடிக்குது, நல்லா இருக்கு. அந்த பிடிச்ச பர்டிகுலராக இந்த சீன் பிடிக்குன்னா எது மாதிரி பிடிச்ச சீன் பண்ணலாம்? பிடிச்ச சீனு இவ்வளோ வந்துட்டு எனக்கு அவ்வளோவா நாட்டல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ட்விஸ்ட் ஏதாச்சும் ட்விஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, பார்க்கணும். த்ரில்லராக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, செகண்ட் ஹாஃப் வர மாதிரி தான் வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டுடியோன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் துல்கர் சல்மான்லாம் ஆக்டிங் ஐயோ சாமி, இப்போ நீட்டாக இருப்பா. பண்ணிட்டாரு. தேங்க்யூ. இப்போ படம் எப்படி? துல்கர் ஆக்டிங் எப்பவும் போல சூப்பர். பட் படம் கொஞ்சம் போர் தான். எது மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரி தான், பழைய மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் போர் தான். 1.5 மணி நேரம். ஆமாம் டைம் கொஞ்சம் போராக தான் போணுச்சு. டிக்யூ எப்படி பண்ணிருக்காரு? டிகே எப்பவும் போல மாஸ் தான். இந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். மியூசிக் இன்னுமே டல்லாக இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு பிடிக்காம கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பேர் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச மகாநதி படம் மாதிரி இருக்குது சாயல். ஆமாம், அந்த சுபஸ்ரீ அந்த ஆக்ட்ரஸ் அவங்கள பார்க்கும்போது வந்து அவங்க மேக்கப், அவங்களுக்கு போட்ட இந்த படத்தில் மேக்கப் வந்து கீர்த்தி சுரேஷை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி துல்கர் சல்மானுக்கு போட்ட மேக்கப்பை நீங்கள் பார்க்கும்போது வந்து எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது சில பேருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமான்றது தெரியல. இந்த 90s 80s 70s எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தவங்க வந்து கொஞ்சம் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஜென்ரல் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. துல்கர் சல்மான் ஆக்டிங்ல எப்படி? நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஆக்டிங் சூப்பராக இருக்கும். சாட்சியோட பேசணும். இல்லை உண்மையிலே ஆக்டிங் நல்லா பரவாயில்ல பரவாயில்ல. இந்த யங்ஸ்டர் பிடிக்குமா? பழைய காலத்தை இது காட்டுறாங்க. அது மேபி ஒரு சில பேத்துக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேத்துக்கு பிடிக்காம போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணாங்கன்னு. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் ஓகே தான். ஓகே. ஹீரோனி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே. பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் பிரதர். அதுதான் சொல்கிறேனே, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அப்புறம் துல்கர் சல்மான், அந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் வச்சுட்டு டோட்டலாக ஓரமாக வச்சுட்டு இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கறனா பார்க்கலாம், நல்லா ஜாலியாக பார்க்கலாம். எனக்கு புரியல. அவருடைய பெஸ்ட் மூவியாக இருக்கும். விஜய் சேதுபதிலாம் ஒரு 25th மூவி ஒன்று நல்லாவே நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ண மாதிரியே இருக்கும். அதான் சொல்கிறேனே, எஸ்பெஷலி அவரோட கண்ணெல்லாம் நடிக்கும் இந்த படத்தில். கண்ணம், தொண்டை, வாய்ஸ்லாம் வந்து நடிக்கும். ரொம்ப எஸ்பெஷலி வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 90s 40s to 50 வந்து படம் எப்படி எடுக்கிறாங்களோ அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த மர்டரோட இன்வெஸ்டிகேஷன், அதுதான் வந்து படமே. ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கறது வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். மலையாள படம் தமிழ்ல இது மலையாள படம்னு சொல்ல முடியாது. நம்ம என்கேடி அவர்களோட ஒரு 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 ரோலாக வச்சுக்கிட்டு தமிழோட கதை தான். தமிழோட சூப்பர் ஸ்டார் 1940 இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய ஒரு சாயல், அவ்வளோதான். அவரை முக்கியமாக அவரை வச்சு தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவரோட சாயல் எப்படி சர்க்கார் படத்தில் விஜய் வந்து சிஇஓ சுந்தர் பிச்சை வச்சு மேலோட்டமாக வச்சு எடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுமா bro? படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுங்களா? பிளாக் பஸ்டர் நல்லபடியாக வருங்க. ரிவ்யூ வைஸ் படி பிளாக் பஸ்டராக போகும், கலெக்ஷன் வைஸ் படி பிளாக் பஸ்டராக போகுமா அப்படின்றது தெரியல. போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்துக்கு வந்து 10க்கு வந்து ஒரு 8.5 நான் தருவேன். நான் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. படம் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும், லெங்க்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இல்லை மியூசிக் இன்னுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது பிரதர். ஒரு நடிப்பை எதிர்பார்த்து, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இவரோட உடம்புக்குள்ள, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவரோட உடம்புக்குள்ள எம்ஜிஆரும் சிவாஜியும் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் துல்கர் சல்மான் வந்து இப்போ நடிச்சிருக்காரு. அதான் டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 40கோ 50கோ போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. சமுத்திரக்கனி உண்மையிலேயே ரொம்பவே டெரிஃபிக்காக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சமுத்திரக்கனி தான் இன்ட்ரோவே, செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரோ வந்து ராணா. போட்டு நடிச்சிருப்பாங்க, 4 பேர் நடிச்சிருப்பாங்க. துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, அப்புறம் ராணா, அப்புறம் வந்து பாக்கியஸ்ரீ. அவங்க 4 பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க 4 பேர் தான் நம்ம மைண்டுக்கே வருவாங்க இந்த படத்தில். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. என்ன பிரச்சனை? ராணா வந்ததுக்கப்புறம் நல்லா இல்லை.
துல்கர் ஆக்டிங் சூப்பர். நல்லா இருக்கு பார்க்கலாம். ஓகே நல்லா தான் இருந்துச்சு. துல்கர் தான் சூப்பர். துல்கர் நல்லா பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கனி ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ரொம்ப போர். நல்லா தான். அது ஒரு காமெடி இல்லை, ஒரு ஃபைட் இல்லை, எதுவுமே இல்லை படத்தில். ஒரு படம் நல்லா இல்லை. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் நல்லா படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதனா லிசன் பண்ணோம், பேசினா தீராத பிரச்சனையே இல்லை. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். அதெல்லாம் சூப்பரமாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ அதெல்லாம் ஸ்டோரி முடிஞ்சுச்சு. ஓகே அவரு சூப்பராக பண்ண அவருக்கு தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். துல்கர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு ட்ரிப் பார்க்கலாம். படம் நல்லாவே இல்லைண்ணே. சீனிங்கே நல்லா இல்லை. என்ன சீனினே தெரில. அதெல்லாம் எதுவுமே தெரிலண்ணே. நல்லாவே இல்லை. நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் அப்படிதான் இருக்குது. பரவாயில்ல படம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக போகுதுங்களா? சுமாராக போகுது. ரொம்ப ட்ரெஸ் இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாமா? ஒரு டைம் போகலாம்.